இன்றைக்கி நம்ம ஆப்பிள் கேக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பேக்கரி ஸ்டைல் ஆப்பிள் கேக் நான் செஞ்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் நிர்மலா, நிர்மலாஸ் கிச்சன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஊற்றின்னு நல்லா பாயில் பண்ணி சர்க்கரை வாட்டர் வந்து நல்லா சர்க்கரை கரையணும். அதுக்கப்புறம் கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரைஞ்ச பிறகு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஆறுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு தட்டு, பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கேக் வந்து நான் வீட்டிலே தான் செஞ்சு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி செஞ்ச வீட்டில். இது ஆப்பிள் கேக் செய்கிறதுக்கோசரமே இந்த ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு, நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கேக் இருக்குதோ அந்த கேக்கில் செய்யலாம். ஈவன் நீங்கள் சாக்லேட் கேக்கு, க்ரீம் கேக்கு, எந்த கேக்குனாலும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் உதிர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து 200 grams ஆஃப் கேக் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் பனானா எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் பனானாவை இதில் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹாஃப் பனானா எடுத்து இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து கையில் தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேக்கு நல்லா வரும். இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. பேக்கரி ஸ்டைலில் வேறு செய்கிறோமா நம்ம, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பிசைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் தேவையில்லை, ஆனால் கேக்லேயே இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் பண்ணுற கேக்லேயே இருக்கும் வெனிலா எசன்ஸு. நான் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெனிலா எசன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் நான் கீ போடுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நெய் சேர்த்துட்டு நல்லா பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சுகர் வாட்டர் ஊற்றி பேசிகிறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டு அதையும் நல்லா பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவெல்லாம் இந்த மாதிரி கலர், க்ரீம் கலர் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகணும், அது வரைக்கும் நம்ம பேசினோம். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பேசினோம். இப்போது அதே டைமில் சாஃப்டாக கூட இருக்கணும் மாவு. ஸோ இன்னும் கொஞ்சம் சுகர் வாட்டர் இருக்குது, அது கூட இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் சுகர் வாட்டர் சேர்த்தாக்கா. பாருங்கள், இப்போ நான் நல்லா பேசுகிறேன். இந்த மாவு பிசைறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக இது பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், லாஸ்ட்டாக கொஞ்சம் சுகர் வாட்டர் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துன்னு நல்லா பிசைஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டைங்க பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பண்ணின்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த க்ரீம் கலர் இருக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் தெரியணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நான் இது பண்ணிட்டு இப்போ வந்து கையில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுன்னு அதான் சொன்னேன் இல்லையா, நெய் இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா பட்டர், 3ல் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள். நான் வந்து நெய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. நெய் எடுத்து நல்லா உருண்டை மாதிரி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உருண்டை எவ்வளோ நல்லா ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் ஆகும் இந்த ஆப்பிள் கேக்குன்றது. ஆப்பிள் கேக் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆப்பிள் கேக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஈஸியாக கூட இருக்குது செய்கிறதுக்கு. வீட்டிலே நீங்கள் பசங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன போர்ஷன் உருண்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் உருண்டை தான் பண்ணுறேன். மீடியம் சைஸுக்குன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பாருங்கள், இப்போது நல்லா உருண்டை பண்ணிவிட்டு 2 கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் உருண்டை பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இப்போ இது ஒன்று செஞ்சுருக்கேன் நான். இப்போ எல்லாம் அதே மாதிரி செஞ்சிடலாம். எனக்கு ஒரு 8ஓ 10ஓ உருண்டை வந்துச்சு, நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், இது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன் நான் மேலே கோட் பண்ணுறதுக்கு. ஸோ டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்து இது மேலெல்லாம் கோட் பண்ணோம். பேக்கரியில் அப்படி தான் கொடுக்குறாங்க இல்லைங்களா நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். உள்ளே நீங்கள் மாவு பேசும் போதே டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டு பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது ஃப்ளேவர்ஸோ இல்லை இது டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம். நான் இன்றைக்கி எதுவும் போடல, அப்படியே தான் ப்ளெயின் கேக்லேயே தான் நான் இந்த ஆப்பிள் கேக் செய்கிறேன் நான். பாருங்கள், நீங்கள் செய்யுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதுனா டூட்டி ஃப்ரூட்டி உள்ளே கூட சேர்த்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நான் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கினேன். இப்போ வந்து கார்னிஷ்க்கு வேறு தட்டில் நான் மாற்றிடுறேன். நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், பால் மாதிரி நல்லா ஆப்பிள் கேக்கு. நீங்களும் இது வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நான் வந்து இது கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே எப்படி இருக்குது டெக்ஸ்சரு, வெளியே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு நான் செஞ்சது. நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குது உள்ளலான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா இந்த எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் கூட நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் எது இருந்தாலும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து தான் நான் வந்து வீடியோவே பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you.